True-blooded family entertainer, so you want to come, leave your brain at home and just enjoy the film with your family. என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்கேயோ பார்த்திருக்கேன். நம்ம வீட்ல ஒரு அம்மா அப்படி இருப்பாங்க. நம்ம அம்மா வந்து எப்பயுமே கிரிஞ்சா தான் இருப்பாங்க. அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க பாருங்க. சம்ப ரைட்டர்ஸ்லாம் வந்து காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வராங்க. பரவாயில்ல, ஐ மீன் ஐ அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். நீங்க ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்தது பாதியில இருந்து தான். அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. பாட்டுடா பாட்டுலாம் இல்ல, பாட்டு இல்லாம எப்படி டான்ஸ் இருப்பீங்க? நான் பேசுறேன், சாங்கே இல்லாம தான் பண்ணோம். அந்த வீடியோ எடுத்து நீங்க எந்த பாட்டுக்கு வேணா சிங் பண்ணுவீங்க. அந்த ரைட்டர்ஸ்ங்கிற ட்ரைபே எல்லாம் போச்சு. பட் மலையாளத்துல வந்து அது இன்னும் அப்படியே இருந்திருக்கு. ப்ராபப்ளி இது வந்து ஒரு பிசினஸ் மாடலா கூட நமக்கு இருக்கலாம். தெரிஞ்சு நிறைய ரைட்டர்ஸ் நான் பாக்குறேன். அவங்களுக்கான ஒரு தேடல் ஒன்று இருக்கும்ல. ஸ்டோரி ரைட்ஸ் உங்ககிட்ட இருந்தா தான் ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் துட்டு வரும். நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். சில ப்ரொடக்ஷன்ல வந்து ரைட்டர் ஒருத்தர் டேரக்டர் ஒருத்தரா இருக்கும்போது நாங்க டேரக்டருக்கு மட்டும் இது பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன் அண்ட் டேரக்டர்னு போட்டுட்டோம். நீங்க அவருக்கு தனியா கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Hi, this is Deepika from Red Knoll. Iniki we have with us Ram and Leela team. Vanakkam. வணக்கம். Happy to see all of you together and can't wait to watch Ram and Leela because அதோட சாங்ஸும் சரி, அதோட லுக்ஸ் கேரி பண்ணும்போது somewhere I feel like as an audience, தமிழ் ஆடியன்ஸாக வந்து இந்த ஈஸி கோயிங் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ஸோ ராம் அண்ட் லீலா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? வெரி எக்ஸைட்டட். எஸ், அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய கேப்பில் மேம். எஸ், ரொம்ப லாங் கேப்பாக தான் இருந்திருக்கு. பட் அதனால தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். I mean, I think a lot of the movies that are coming out now are very like psychological thrillers, and you know, they make you think a lot. This is a true-blooded family entertainer, so you want to come, leave your brain at home and just enjoy the film with your family. எஸ் எஸ். மண்டே வீட்டுல உட்கார்ந்து வந்து பாருங்க படத்தை. என்ன தெரியுமா சொன்னாங்க? படம் எடுத்து முடிச்சா சின்ன ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஸோ ஒரு பெரிய கேப் கழிச்சு உங்களோட இன்னொரு ஃபிலிமும் வந்திருக்கு. பெரிய கேப்லாம் இல்லையா? ஒரு ஹீரோட படம் ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டாவது படம் வரதா பெரிய விஷயமா? எனக்கு இது மூணாவது படம் வருது. பெரிய கேப் இல்ல. இல்ல, ஆனா அந்த ஃபீல் குட்ல ஐ திங்க் somewhere you are falling into that place. So எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். பிகாஸ் இது ஒரு ஃபுல் லென்த் ஹியூமர், ஃபுல் லென்த் ஒரு என்டர்டெய்னர், ஃபுல்லா ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். அதுக்குள்ளார சின்னதாக ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது உங்களை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணோம். ஆப்வியஸாக இதுவரையும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட போட்டு காமிச்சிருக்கோம் ஆப்வியஸாக. ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஒர்க் ஆகுது. ஸோ அது தியேட்டரில் அந்த வைடர் ஆடியன்ஸோட நிறைய பேரோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறேன். ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் சூஸ் பண்ணுறது எவ்ரிதிங் இஸ் யூனிக் தான். அதில் நீங்கள் ரிப்பீட்டடாக நான் பண்ணி இது வரைக்குமே நான் பார்த்ததில்ல. அஃப்கோர்ஸ் இந்த படமும் வந்து ஒரு யூனிக்கான கேரக்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? வெரி எக்ஸைட்டட். நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கேரக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். நான் ஜென்ரலி எனக்கு வந்து ஒரு சின்ன கான்ஷியஸ் எஃபர்ட் பண்ணுவேன். என்னன்னா ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் கொஞ்சம் இந்த படத்தில் வந்து சின்ஸ் த ஜான்ரா இட் செல்ஃப் இஸ் இது ஒரு ரோம் நிறைய காமெடி இருக்கு. ஸோ நானும் கொஞ்சம் ஹியூமரஸாக ஐ ஹவ் ட்ரைட். தோ இட் இஸ் ஒரு டிசைன் அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன்ல. பண்ணல. ஆனால் முடிஞ்சது கொண்டு வந்திருக்கேன். அது வெப்பாரா கட் பண்ணிடுவாரான்னு தெரியல. அதை பார்க்கறதுக்கு நான் எக்ஸைட்டடாக. ஐ திங்க் ராம் சார் நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் அந்த டிஜிட்டலைஸ்டு சினிமா பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் இந்த சீன் இருக்குமா இதுக்காக எக்ஸைட்டாகி வருவாங்க. ஐ திங்க் கண்டிப்பாக ஆக்சுவலி அதை பற்றி பேசணும். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹோல் காஸ்ட் பற்றியும் பேசணும். ஸோ ராம் அண்ட் லீலா, ஃபஸ்ட்டு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு ரைட்டராக
நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம எழுதுகிற சீன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே தேட்டரில் பார்க்கும்போது அதை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த காஸ்ட், பிகாஸ் சம்வேர் இவங்களை கொண்டு வர்றது, தீபா மேம் கொண்டு வர்றது, வர்த்திகா, ரியோ அண்ட் மாகாப்பா, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே மாகாபா யூனிக்கா இருக்காங்க, இருக்காங்க. மாளவிகா வினேஷ் கேஜிஎஃப் Yes. படத்தில் மாளவிகா மேம் இருக்காங்க. ரிப்போர்ட்டராக வருவாங்க. Yes. ஸோ அவங்க இது வரைக்கும் சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹியூமராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் லென்த் அவங்களோட காமெடி பயங்கரமாக இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களோட அம்மாவாக தன்னை கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு அம்மா அப்படி இருப்பாங்க. நம்ம அம்மா வந்து எப்பயுமே கிரிஞ்சாக தான் இருப்பாங்க. எல்லாரோட அம்மாவும் கிரிஞ்சாக தான் இருப்பாங்க. ஆனால் அது அவங்க வேணும்னு பண்ணுறது இல்லை. அம்மா ஏன் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க, கிரிஞ்சுனா அப்படி மீனிங் இல்லைங்க. அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க அவங்க அம்மா லைட்டா இருக்கு. இல்லை, கிரிஞ்சுனா அதான் சொன்னாரு, கனெக்ட் ஆயிட்டாங்க. கிரிஞ்சுனா எப்படி சொல்றது, அது அதோட அழகா தான் கேரிங் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு அது எப்ப எனக்கு தெரியும். ஆனா நம்மளோட பையன்கிட்டயோ நம்ம பொண்ணுகிட்டயோ அதை காட்டும் போது தான் நமக்கு இதெல்லாம் கிரிஞ்சுன்னு அவங்க யோசிக்கிறாங்களோ புரியுது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாளவிகா வினேஷ் மேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேத்தன் சார் இருக்காரு, தீபா மேம் இருக்காங்க. தீபா மேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய கேப்ல. அதே கண்ட்ரோல்சி நீங்க தான் சொல்லணும். அதுதான் மேம் வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இருந்தோம், எந்தெந்த கேரக்டருக்கு யார் யார் போகலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு மேம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. உடனே டக்குன்னு அஸ்ரஃபண்ணா பக்கத்தில் மேனேஜர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நம்பர் வாங்கி பேசின உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறமா கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரே கால்லையே அது முடிவு பண்ணோம். அவங்களுக்கும் அது இதுக்கு முன்னாடி பண்ண போகிறோம் பேச போகிறோம்னு தெரியாது. அந்த ஒரு கால் தான் இன்றைக்கி அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க டிசைட் பண்ணிச்சு. ஸோ மாகாப்பா அண்ணன் இருக்கார். மாகாப்பா அண்ணன் வந்து ஆக்சுவலாக வேறு ரோலுக்கு நாங்கள் ஒன்று பேசணும் இந்த படத்தில். ஸோ அந்த ரோல் இல்லாமல் அதை விட இன்னொரு பெரிய ரோலாக ஒன்று வந்திருக்கு. ஸோ படத்தில் நிறைய சீனில் வருவார். அவர் கேரக்டர் பேர் வந்து சின்னவண்டு மாமா அப்படின்னு ஒரு கேரக்டர். சின்னவண்டு மாமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த் அண்ணன் இருக்கார். முனிஷ்காந்த் அண்ணன் வந்து அவர் கேரக்டர் பேர் வந்து அவினாசி. ஸோ ஹீரோவோட மாமாவாக பண்ணுறாரு. ஸோ அவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் ஹோல்ட் பண்ணுவார். ஸோ ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக ஜாலியாக தேட்டராக இருக்கும் படம். கண்டிப்பாக. எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்னீங்களே இந்த ரைட்டிங் அப்படின்ற போது சம்வேர் நம்ம சினிமாவில் வந்து இந்த ரைட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். சம்டைம்ஸ் இப்போ வந்து டைரக்ஷன் வந்து டைரக்டர் அண்ட் ரிட்டர்ன் பை ஒரு டைரக்டர் அப்படின்னு இருக்கும்போது சம்வேர் ரைட்டர்ஸ்லாம் வந்து காணாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வராங்க. நீங்கள் ஃபீல்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இது பரவாயில்ல. ஐ மீன் ஐ அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். இல்லை ஆக்சுவலாக வந்து இல்லை அவர் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அது வந்துடும் நினைக்கிறேன். ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன், மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி தமிழ்லேயும். ஆக்சுவலாக இந்த படத்துலேயே என்னோட அசோசியேட் ஒருத்தன் இருக்கான். என் கூட எல்லா படமும் அவன் என் கூட எழுதுவான், ஆகாஷ் பூஜித்துன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் இந்த படத்தில் என் கூட எழுதியிருக்கான். ஸோ நான் கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களாம் ஆக்சுவலாக கொலாபரேட் பண்ணுறதுக்குலாம் யோசிக்கிறதுலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெடி வந்தால் கதை நல்லா இருக்கா, அவன் சொல்கிற சீன் நல்லா இருக்கா இருந்தால் ஓகே, எனக்கு என் பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரூ. சார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லா வெரைட்டிஸுமே பார்த்துருப்பீங்க, சீரீஸ், சீரியல், மூவிஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். பட் சம்வேர் இந்த ரைட்டர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஆனால் சம்வேர் அதை அவங்க அப்படியே எக்ஸ்டிங்விஷ் ஆகிற மாதிரி இருந்தது, திருப்பி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹவு டு யூ see this? அதான் முன்னாடி ஸ்டுடியோ இது இருந்தது இல்லையா, அந்த ஸ்டுடியோஸ் இருக்கும்போது ரைட்டர்ஸுக்குன்னு தனியாக ஒரு இது கொடுத்து, ஒரு ஆஃபீஸ் கொடுத்து, ஒரு சம்பளம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு எழுத சொல்லுவாங்க. ரைட்டர்ஸ் எழுதுனதை டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. திஸ் இஸ் ஹவு த ஸ்டுடியோ செட்டப் யூஸ் டு ஒர்க். அப்புறம் ஸ்டுடியோ செட்டப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகி தனி ப்ரொடியூசர்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஹேப்பன், பட் நல்ல கதை சொல்கிறவங்க தான் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ திஸ் ஸ்கில் த என்டையர் ட்ரைப் ஆஃப் ரைட்டர்ஸ். அந்த ரைட்டர்ஸுங்கிற ட்ரைபே இல்லாமல் போச்சு. பட் மலையாளத்தில் வந்து அது இன்னும் அப்படியே இருந்திருக்கு. அண்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கூட நமக்கு இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்டோரி ரைட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் தான் ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு துட்டு வரும். இப்போ இன்னொருத்தர் கையில் இருந்தால் உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் அது அப்படி
போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நவ் இட் இஸ் கமிங் பேக். நான் நடித்த ஒரு படத்துலேயே வந்து இப்போ ரீசெண்டாக ரைட்டர் வேற டைரக்டர் வேற. ஆமாம், அதுதான் எனக்கு இது வாண்டடா இருக்கிறது. எனக்கு 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 இப்படி ஒன்று நடக்கணும்னு ஆசை இருக்கும்ல. இப்போ மலையாளத்தில் நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, டைலாக்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, டைரக்டர் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. டைரக்டர்ன்றது ஒரு ஸ்கில். ஸோ அந்த அது அந்த அந்த படத்தை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணி அது ப்ராப்பராக வாங்குறது டைரக்டரோட கையில் இருக்கும். அவங்க பயங்கர ஆத்தரைஸ்டான ஒரு பர்சனாக இருந்தால் தான் அந்த டைரக்டரோட பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும். ரைட்டருன்றது ரொம்ப சாஃப்டான ஒரு ஏரியா. ஸோ நிறைய ரைட்டருக்கு வந்து ஃப்ளோரில் டைரக்ட் பண்ண வராது. அதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ அது 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 நேச்சர். நான் இதை வந்து தப்பாவோ இல்லை கம்ப்ளைண்ட்டாவோ சொல்லுவேன், அதுதான் நேச்சர். ஸோ சில இண்டஸ்ட்ரியில் மற்ற படங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது ரைட்டரோட வேலையை ஒருத்தர் இதை முழுசாக பண்ணி, டைரக்டரோட வேலையை ஒருத்தர் இதை முழுசாக பண்ணி வரும்போது அது பார்க்க நல்லா இருக்கு. பட் இங்கே வந்து தமிழில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு தான் எல்லாருமே இருக்காங்க, மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஒய் நாட்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ரைட்டர்ஸை நான் பார்க்குறேன், அவங்களுக்கான ஒரு ஒரு தேடல் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது அது காம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு ஆகிறது இல்லை. இன்னொன்று, இங்கே இந்த ரைட்டருக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட பேமெண்ட்டாகவே அவங்களோட சம்பளமாகவே பார்த்தா அதுதான் வேல்யூவாக ரொம்ப ஜாஸ்தி. பட் இங்கே இருக்கிற நிறைய ரைட்டர்ஸ்க்கு சம்பளம் கம்மி. ஸோ அதனால மேபி ரிட்டன் அண்ட் டைரக்டடுக்கு தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். என்னோட இது இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எப்படின்னா என்னோட ஒர்க் வந்து ஐவ் பீன் வாய்ஸ் ஆக்டர் அண்ட் ஆல் தட். பட் ஃப்ரம் வாட் ஐ எம் சீயிங் அண்ட் ஹியரிங், மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்ப எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்றது. ஆனால் அது காலப்போக்கில் நிறைய விஷயம் மாறுற மாதிரி, மைண்ட் செட் மாறுற மாதிரி, ஒரு இல்லை 2-3 விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதான் அந்த அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சேம் திங் ஹோல்ட்ஸ் ஃபார் சினிமா. அண்ட் சினிமா பீயிங் சச் அ பிக் இண்டஸ்ட்ரி, இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இவ்வளோ டேலண்ட் இருக்குது, மல்டி டேலண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்க பண்ணும்போது, அந்த டைரக்டர் வந்து டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒரு ரைட்டர் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஓவரால் அந்த மூவி வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டாக வந்து வெளியில் வரதுக்கு the roles should be separated is a good thing only. தப்பு இல்லை. ஒரு in a way அது ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. Absolutely. ஒரு கிளாரிட்டி. நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன் சில ப்ரொடக்ஷனில் வந்து ரைட்டர் ஒருத்தர் டைரக்டர் ஒருத்தராக இருக்கும்போது, நாங்கள் டேரக்டருக்கு மட்டும் இது பண்ணிடுறோம், ஸோ ரிட்டன் அண்ட் டைரக்டர்னு போட்டுக்கிட்டோம், நீங்கள் அவருக்கு தனியாக பார்த்துக்கோங்க, நீங்கள் அவரை உங்களோட டீமில் வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கு என்னென்னா, நான் பெரிய பிரில்லியன்ட் இது பண்ணி அப்படிலாம் சொல்ல, நான் பார்த்ததை வச்சு தான் எனக்கு இது தோணுச்சு. பட் ஆனால் இப்போ இந்த ரைட்டிங் பற்றி பேசும்போது ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க், பிகாஸ் சம்வேர் இந்த தமிழ் மூவிஸ் ஆர் எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே வந்து இந்த ஈஸியாக இந்த கம்பேரிசன் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. மலையாள படங்கள் மாதிரி இங்கே இல்லையே, அந்த படங்கள் மாதிரி இது இல்லையே, இது மாதிரி அது இல்லையே அப்படின்னு இந்த கம்பேரிசன் கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹவ் டு யூ see that? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆக்சுவலாக இந்த மலையாள படம் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறது எல்லாமே நான் நினைக்கிறேன்னா, இந்த செங்கல்பட்டு வரைக்கும், இங்கே சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் நினைக்கிறேன். அதை தாண்டி இருக்கிற ஏரியாக்கள் வந்து அவங்க மலையாள படம் பார்ப்பாங்க, ஆனால் கம்பேர்லாம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே இருக்கிற சென்னை அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தோணலாம், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக. ஆனால் சினிமா நம்ம இவங்களுக்கு மட்டும் எடுக்கல இல்லை. கம்பேரிசனே தப்புன்னு நினைக்கிறேன் நான், between any industry for that matter. Malayalam, of course, they make great films. அதில் வந்து 2 இது இங்கேயும் we are making good films. பட் இங்கே வந்து கொஞ்சம் இவர் சொன்ன மாதிரி செங்கல்பேட்டு தாண்டினது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இது தேவைப்படுது அவங்களுக்கு, கமர்ஷியல் விஷயங்கள். அதனால் we are catering to them. பட் அதெல்லாம் வச்சுக்கிட்டோம் நீங்கள் நல்ல சினிமா பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நல்ல சினிமாக்கள் வந்துட்டுருக்கேன். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெற்றிமாறன் படங்கள் பார்த்துங்களேன், எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பட் ஹி மேக்ஸ் குட் ஃபிலிம்ஸ். எனக்கு அந்த அதர் இண்டஸ்ட்ரி கம்பேரிசனுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கம்பேர் பண்ணுறது ஓகே, அங்கே இப்படி பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற கம்பேரிசன்லாம் ஓகே. பட் அதில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, வீட்டில் இருக்க பையன் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்தாலும் ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கலன்னு தான் கேட்பாங்களே தவிர அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வாட் கம்பேரிசன் இஸ். ஸோ இங்கே வந்து எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் அதை பார்க்கறதுக்கு மறந்துட்டு அங்கே பாரு அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்
அஸ்ல அது ஆகக்கூடாதுன்றது தான் கிரியேட்டர்ஸ் கிட்ட நான் கேட்பேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்க என்னமோ கம்பேர் பண்ணிட்டு போட்டு என்னமோ பண்ணிட்டோம், வி நோ வாட் வி ஆர் டூயிங். ஸோ அதை கான்ஃபிடென்ட்டாக அதை தைரியமாக பண்ணுமே தவிர நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளார போய் உட்காந்துடக்கூடாது. I think comparison, it's good also in one way. You know, when you compare two or different industries in general, you learn what the differences are. You learn things that they are doing really well and you can apply to your own industry if you can, you know. But also, you don't have to compare because there's something beautiful about each industry. Yes, true. So it's good also in a way, it's bad also in a way. You have to, like, I think, take it with a grain of salt. You know? I want to add a sentence to it. Yeah. Take the good, leave the bad. அவ்வளவுதான். Exactly. அதுதான் சொன்னேன், அது கம்பேர் பண்றது ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா Fine line நம்ம அதை எப்படி அதை தாண்டி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். Because it's no one's right or wrong in any industry, right? They, as everyone mentioned, they're catering to the people to the audiences that are watching those films. So we just learn from each other, I think. I think comparison நீங்கள் சொல்லும்போது ஐ வில் டேக் இட் ஆஸ் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணினோம்னாலுமே எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ வி ஆர் நாட் ஃப்ரீ ஆஃப் இட். நம்ம என்ன பண்ணினோம்னாலுமே வந்து ஒரு கிரிட்டிசிசம் டெஃபினட்டாக இருக்க போகுது. என்னோட ஒப்பீனியனில் அது எங்கேருந்து வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவு மச் டஸ் த பர்சன் ஹூ இஸ் கம்பேரிங் ஆர் கிரிட்டிசைசிங் ஆர் சேயிங் குட் ஆர் பேட் ஆக்சுவலி நோஸ் அபவுட் வாட் தேர் சேயிங். ஒரு மூவி பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேருந்து அந்த கிரிட்டிசிசம் வருது, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிற ஃபீட்பேக்கை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாரையும் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வேலையை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு do the balancing act. நம்மளோட கான்ஷியஸ்க்கு நம்ம வந்து உண்மையாக பண்ணணும் அண்ட் எவ்வளோ இந்த கிராஃப்டை பெட்டர் பண்ண முடியுமோ நம்ம அப்படி இருக்கணும். லைக் த சேயிங் கோஸ், இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான். அவங்களுக்கு வந்து அங்கே பார்த்தா தளபதி விஜய்க்கு வந்து இதை விட ஜாஸ்தி ஃபேன்ஸ் இருக்காங்க. டப் பண்ண ஃபிலிம்ஸ் டப் இல்லாமா ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் ஸ்ட்ரெயிட்டாக. ஆமாம். ஸோ விச் மீன்ஸ் அங்கேயும் வந்து அந்த மாதிரி படங்களும் விரும்புகிற மக்கள் இருக்காங்க பெரிய லெவலில். எஸ் ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு ராமின் லீலா, அஃப்கோர்ஸ் இப்போது 2 songs ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி என்னென்னு சொல்கிறது, இந்த பெப்பி நம்பர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாங் கேட்குறதுக்கு. ஸோ ஹவு அன்கித் கேம் இன்சைட் திஸ் ஃபிலிம்? எனக்கு குருவாயூர் அம்பலடியான்னு ஒரு படம் இருக்குது மலையாளத்தில். அப்புறம் ஜெய் ஜெய் ஜெய். எனக்கு குருவாயூர் அம்பலடியான் ரொம்ப பிடிக்கும், அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோட மீட்டர் வந்து எனக்கு என்னோட படத்தோட மீட்டர் கூட கனெக்ட் ஆச்சு. ஸோ நம்ம அன்கித் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்படி அவர் ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணீங்க அந்த சாங்? ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த சாங் வந்து எல்லாருமே இருந்தீங்க. ஸோ அதில் ஒரு குட்டி டான்ஸ் அண்ட் எஸ்பெஷலி உங்களோட டான்ஸ், அதுக்கான மெனக்கெடல் கண்டிப்பாக கேட்டாகணும். அது லாங் டேக், அது சிங்கிள் ஷாட் பெரிய பண்ற மாதிரிலாம். நீங்க ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்தது பாதியில இருந்து தான், அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. ஸோ அங்க இருந்தே அது சிங்கிள் டேக். அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆக்சுவலா நாங்க பாட்டு இல்லாம ஷூட் பண்ணோம் அது. ஆமா. சோ அதுல வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஆமா, வேற சாங் போட்டு தான் சார் போட்டோம். பாட்டே இல்ல. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஆக்சுவலா பாட்டு எடுக்கிற ஐடியாவும் இல்ல அந்த இடத்துல, பாட்டே கிடையாது. வெறும் ஸ்கோர் தான் பிளான். ஸ்கோர் தான் இருந்தது. ஆனா எனக்கு அந்த லொகேஷன் சூப்பரா இருந்தது. அது இது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஒர்க்கா பயங்கரமா இருந்த உடனே சரிங்க ஒன்று அடிப்பமேட்டு பிளான் பண்ணது. மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து முன்னாள் காலையில சொல்றேன், ப்ரோ நாளைக்கு சாயங்காலம் ஒரு பாட்டு இருக்கு ப்ரோனா. ஓகே ப்ரோ அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க 3 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஆனால் நான் கேமரா கொடுத்தது 7 மணிக்கு தான். நைட்டு ஒரு 10:30க்குள்ளே முடிங்க அப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஒரு 3.5 hours 3 ஹவர்ஸில் பண்ணானுங்க. 3 ஹவர்ஸில் பண்ணோம். ஸோ அது எனக்கு பயங்கர ப்ரௌடாக இருக்கிறது. அபு சார்ல்ஸ் மாஸ்டர் தான் இது கொரியோ பண்ணாங்க. சாங்கே இல்லை, இது பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு, மாஸ்டர்ஸை பண்ண சொல்லிட்டாரு. அவனுக்கு 2 பேரும் ஓகே ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு, ஏய் பாட்டுடா அப்படின்னு. பாட்டுலாம் இல்லை, பாட்டு இல்லாமல் எப்படி டான்ஸர் நான் பேசுகிறேன். அதாவது எல்லா 4 கவுண்ட் 8 கவுண்ட் தானே போடு மச்சா. டே இது ரொம்ப டூ மச். பட் எப்பவுமே அபு சார்ல்ஸ் வந்து நோவே சொல்ல மாட்டானுங்க, கேட்பானுங்களே தவிர பண்ணுருவாங்க. இது சாங்கே இல்லாம தான் பண்ணோம். ஸோ சாங் இல்லாம கரெக்டா அது வந்து நீங்க இப்ப அந்த வீடியோ எடுத்து நீங்க எந்த பாட்டுக்கு வேணா சிங் பண்ணி வைக்க முடியும். ஸோ அவனுக்கு அந்த பீட் அப்படி ஐ மீன் அந்த டான்ஸும் கொரியோவும் வந்து அந்த கவுண்ட்ல பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லா பாட்டுக்கும் வைக்க முடியும். ஸோ அப்படி கொரியோ பண்ணானுங்க. ஒண்ணு. 2வது இதை கொண்டு போய் அங்கித்திட்ட கொடுத்தோம்ல, அங்கித்திட்ட என்ன சொன்னோம்னா, நான் ஒரு பாட்டு பண்ணிருக்கோம் அதுக்கு பாட்டு போட்டுருங்க அப்படின்னா. புரியலையே. படத்துல 6 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு வந்து சிச்சுவேஷன். 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டுக்குமே பாட்டு இல்லாம தான் ஷூட் பண்ணோம். அது என்னக்கு இருக்குதானோ என்ன ஒரு இதுன்னு தெரியாது. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அங்கித் போட்டாரு. அங்கித் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போட்டாரு.
அதெல்லாம் ஒரு தமிழே புரியாது, அது வேற. அது ஒரு தனி சேலஞ்சாக இருந்திருக்கும். எஸ். அண்ட் அது ஜாலியாக இருந்தது. என்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இல்ல இப்ப நம்ம சொல்லலைன்னா இது தெரியாது. தெரிஞ்சிருக்காது. ஆமா, நார்மலாக கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் வந்து பி வாசு சார்லாம் ஸ்பாட்டில் எது இல்லைனாலும் டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்கலாம் நம்ம இன்டர்வியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் சரி, ஆமாம் ஏதோ ஒன்று அடிப்போம் பார்த்துக்கலான்ட்டு. அஃப்கோர்ஸ் இந்த இன்டர்வியூ மாதிரியே ராமன் லீலா வந்து கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோன்ட்டு பெஸ்ட் விஷஸ். ஸோ ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் a happy film. I just hope you really enjoy it and see the film with the love that we have all put into it. நல்லா இருக்கும் படம், ப்ராமிஸ். தியேட்டர் வாங்க, ஜாலியா கலகலன்னு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். அதேதான், ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல உட்காந்து, ஆமா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இல்லாம ஜாலியாக உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு ஈனே வீட்டுக்கு போகலாம். நம்ம எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறோம், எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதாவது ஒரு லொக்கேஷனை பார்க்குறோம், அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இன்னொருத்தங்கிட்ட மச்சான் அந்த ஹோட்டலுக்கு போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயா சொல்லுவீங்க, ஜாலியாக இருக்கே போய் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம். நான் பயந்துட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஊருக்குலாம் போகும்போது பஸ்ஸில் சிடி போட்டு பார்ப்போம், அப்படி ஏதோ சொல்ல போறாரோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை கரெக்டாக வந்துட்டாப்ல, தேட்டர் வந்துருக்கேன் வந்துட்டாப்ல. பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவா. So all the very best and of course thank you so much. Thank you. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.